அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது நான் உங்கள் சிங்கம். அன்றைக்கி ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து உயிரெழுத்தில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி எதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த உயிரெழுத்து ஓரெழுத்துனா எதெல்லாம் ஓரெழுத்து இப்போ ஆன் இருக்குன்னு இப்போ ஆனா இது அதனுடைய விளக்கம் எது அப்படிங்கிற அளவுக்கு விரிவாக பார்க்கலாம். அதான் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள். இப்போ ஆனா என்னது? அழகு, கடவுள், சிவன், திருமால் எப்படின்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம். பிரம்மன் வந்து நான்முகன், சுக்கு, துப்பிலி, 8 இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது அழகு, கடவுள், சிவன், திருமால், பிரம்மன், சுக்கு, துப்பிலி, 8. அடுத்த அப்படிங்கிறது வந்து அற்பம், ஆகுகை, ஆச்சாமரம், ஆவது, ஆறு, ஆன்மா, இடபம்னா என்னது? எருது. இடபம்னா எருது. இரக்கம், சம்மதம், துயர், ஆனது துயர், துன்பம், நிந்தை. இப்படி கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நிந்தை, வியப்பு, வினா, வினை முதலிய பொருட்களை குறிக்கும் ஒரு இடைச்சொல். இரக்கம், சம்மதம், துயர், துன்பம், நிந்தை, வியப்பு, வினா, வினை இதெல்லாம் வந்து இடைச்சொல்லா. இதை குறிக்கக்கூடிய இடைச்சொல் தான் என்னதுன்னா அடுத்து உடன்பாடு, சிவஞானம், சோறு, நினைவு, பசு, பெற்றம்னா தாமரைன்னு கூட சொல்லலாம். மறைங்கிறது எருமை 3 பெண் பார்ப்பை. மறுப்பு, வகைன்னு சொல்லலாம். வரைனால் என்னதான்? அதான் மறுப்பு, வகை, வரை, விதம், வைகாசி மாதம். அப்படின்னா ஆந்தை, அன்பு, ஆச்சரியம், இகழ்ச்சி. அப்படிம்பாங்க. யாரை ஈன்னு சொல்லுவாங்க? ஆந்தை, அன்பு, ஆச்சரியம், இகழ்ச்சியில் இருக்கிறவங்களுடைய அப்படிம்பாங்க. அடுத்து அப்படிங்கிறது அம்பு. அப்படிங்கிறது அம்பு, அரைஞான், அழிவு, இந்திரவில், இரத்தல்னா இப்படி கேட்குறது. இரத்தல், லக்குமி, திருமகள், இளையான் என வழங்கும் ஒரு சிறு பறவை. இளையான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பறவை. இப்போ ஆமாம் இருக்கலாம் உனைய, அது ஒரு பறவைன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன? என்னும் பறவை. அடுத்து குகை, ஈதல்னால் கொடுக்கறது. அப்படிங்கிற ஒரு பறவை. அப்போ இது வேறு போல். இளையான் அப்படிங்கிற சிறு பறவை வேலை போல். அடுத்து குகை, கொசு, கொடு, சரஸ்வதி, சிறகு, சொறி, தாமரை இதழையும் சொல்லலாம். தேனி, தேன்வண்டு, நரி, பகிர்ந்து கொடு, பறக்கும் பூச்சி, பாம்பு, பார்வதி, வண்டு இதெல்லாம் வந்து என்னதுன்னா குறியுது. ஒரு வேகமாக சொல்லிடுறேன். அம்பு, அரைநான், அழிவு, இந்திரவில், இரத்தல், லக்குமி, இளையான்கிறது சிறுபறவை, ஈதல், குகை, கொசுகு, கொடு, சரஸ்வதி, சிறகு, சொறி, தாமரை இதழ், தேனி, தேன்வண்டு, நரி, பகிர்ந்து கொடு, பறக்கும் பூச்சி, பாம்பு, பார்வதி, வண்டு. அடுத்து வந்து அப்புறம் என்னது? அப்படிங்கிறது 2. ஊனா 2. உமையவள், காகம், கோணக்கலைனா என்னதான்? ஊதான். சிவசக்தி, சிவபெருமான், திருவருள், நான்முகன் யார்? பிரம்மன், வியப்பு இதெல்லாம் குறியுது. ஊனானது 2. உமையவள், காகம், கோணக்கலை, சிவசக்தி, சிவபெருமான், திருவருள், நான்முகன், பிரம்மன், வியப்பு இதெல்லாம் வந்து அடுத்து அப்படிங்கிறது இறைச்சி, உணவு, ஊன்னா தசை, சந்திரன்னா திங்கள், சமாக்கிய காலை
உ. சாமக்கியக்கலைங்கிறது சாமாக்கியக்கலை, சிவனு, நரகம், நாற்றம், பருவம் இதெல்லாம் ஊக்குரியது. அடுத்து வந்து ஏ. ஏன்னா 7 கோழி வினா எழுத்து வந்து என்னதுன்னா ஏ. 7 கோழி வினா எழுத்து வந்து ஏ. அடுத்து வந்து ஏ. ஏ அப்படிங்கிறது அடுக்கு அம்பு. அம்புனா என்னது? பானம். அடுக்கு அம்புனா பானம். இருமாப்பு, எய்யும் தொழில், உயர்ச்சி, உயர்வு, குகை, சிவன், செலுத்துதல், பெருக்கம், பெருமை, மேல் நோக்குகை, விட்டுன்னு திருமால். ஐ அப்படிங்கிறது அசை, அம்பு, தலைவன். தலைவன் தான் நரசன். அழகு, 5 ஐயம். 5 ஐயம் கடவுள். 5 ஐயம் கடவுள் இதெல்லாம் வந்து ஐ. அசை, அம்பு, அரசன், அழகு, இருமல், 5 ஐயம் கடவுள். அதுபோக கடுகு கணவன், குரு. குருனா ஆசான ஐ தான். கோலை, ஸ்லெட்டுமம், சர்க்கரை, சவ்வீரம், சன்னி, சிவன், தண்ணீர் காணன். தண்ணீர் காணான் இலை, தண்ணீர் முட்டான் கிழங்கு இதெல்லாம் ஐ தான். தண்ணீர் காணான் இலை, தண்ணீர் முட்டான் கிழங்கு. தலைவன், எசமானன். எசமானன் அப்படிங்கிறது ஐ தான். தும்பை, துர்க்கை ஐ தான். நுண்மை ஐ தான். பருந்து, பிதா. பருந்து பிதாங்கிறது தந்தை தான் பிதாமா, அவர் ஐயன்னு தான் சொல்லணும். பெருவியாதி ஐ தான். மூத்தோன் ஐ. மென்மை, மேன்மை. மென்மையும் மேன்மை. யானைப்பாகன் அதட்டும் ஓசை மானான யானைப்பாகன். வியப்பு, வெண்ணெய். அடுத்து ஓ. ஓ அப்படிங்கிறது ஒத்தல். ஒத்தல், ஒற்றுமை. ஓ அப்படிங்கிறது ஒத்தல், ஒற்றுமை, தகுதி, தகுதியாயிரு, நிகர், பொருந்து, மயில். ஓ அப்படிங்கிறது ஒத்தலு, ஒருமை, தகுதி, தகுதியாயிரு, நிகர், பொருந்து, மயில். நிகர், பருந்து, மயில் அப்படிங்கிறது ஓ. அடுத்து ஓ. ஓ அப்படிங்கிறது ஆபத்து, உயர்வு, ஒளிவு, கொன்றை, சென்று, தங்கை, நீக்கம், நீங்குதல், பிரம்மன். பிரம்மன்னா யார்? 4 முகன். மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு தான் சொல்லுவோம். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து வந்து மகிழ்ச்சி, வியப்பு இதெல்லாம் வந்து ஓ. அடுத்து அவ். உயிரெழுத்து வரிசையில் வந்து கடைசி இது என்னது? அவ். அவ் அப்படிங்கிறது அனந்தன். அவ் அப்படிங்கிறது அனந்தன். அனந்தன் என்னும் பாம்பு. அவ் அப்படிங்கிறது அனந்தன் அப்படிங்கக்கூடிய பாம்பு. கடிக்கிறது, கடிதல். அவுனா கடிதல், நிலம், பூமி, மேதகலை, மே தை கலை. அவு அப்படிங்கிறது அனந்தன் என்னும் பாம்பு. அவு அப்படிங்கிறது அனந்தன் அப்படிங்கக்கூடிய பாம்பு. அவு அப்படிங்கிறது அனந்தன் என்னும் பாம்பு. கடிதல், நிலம், பூமி, மேதை கலை. அவு அப்படிங்கிறது அனந்தன் எனும் பாம்பு. கடிதல், நிலம், பூமி, மேதை கலை. ஓகே, தேங்க்யூ. இந்த இதில் வந்து நம்ம உயிரெழுத்துக்களுடைய ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம். அடுத்து மெய்யெழுத்துடைய ஓரெழு ஒரு மொழி அடுத்த காணொலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி.